பழங்கள் எல்லாமே பயன்பட்டுச்சு, அதையும் தாண்டி பெரிய ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறாங்க. விஜயா முகத்துல கரிய பூசின மாதிரி ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். விஜயாவோட யோகா கிளாஸ்லேயே மீனா ஃப்ரூட் பொக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்க்குற சிந்தாமணி, அடடா ஒரே நேரத்தில் 2500 ரூபாயா, நல்ல வருமானம் பார்க்குறா போல இருக்கே, புதுசாக ஐடியா யோசிக்கிறாளாம்ல, இப்படியே இந்த தொழிலில் நிலநாட்டிடலான்னு பார்க்குறாளே, விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற சிந்தாமணி தான் ஆளுங்களெல்லாம் வச்சு மீனாவுக்கு கால் பண்ணி ஆர்டர் வேணும்னு கேளுங்க, நிறைய ஆர்டர் போடுங்க, டெலிவரி ஆகிற நேரத்தையும் இடத்தையும் சொல்லாதீங்க, பேமெண்ட்டையும் டெலிவரி பண்ணும்போது தரோன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு எல்லாரும் கால் பண்ணி, எங்களுக்கு ஃப்ரூட் பொக்கே ஒரு 2 வேணும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு ஆளாளுக்கு மாற்றி பேசுகிறாங்க. மீனா கேட்குறாங்க, பேமெண்ட் பண்ணிடுங்க, நான் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்றேன், டெலிவரி கொடுக்கும்போது நான் பணம் கொடுத்துட்றேங்க, சாயந்தரமாக சொல்கிறேங்க இடத்தையும் நேரத்தையும், பர்த்டே ஃபங்க்ஷன் எப்போன்னு நேரம் குறிக்கலைல அப்படின்னு சொல்லி மீனாவை ஏமாத்துறாங்க. மீனா ஏமாத்துறாங்கன்னு தெரியாமல், இன்னைக்கு என்ன எப்படியும் ஒரு 200 ஆர்டர் வந்திருக்க, இதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா நிறையவே வாங்கணும், மார்க்கெட்டில் போய் மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு மீனா கையில் இருக்க காசெல்லாம் எடுத்து மூட்டை கணக்கில் பழங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் குமிச்சு வச்சுருக்காங்க. முத்து வந்தோடனே கேட்குறாரு, என்ன மீனா இவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருக்கிற? இல்லைங்க, இன்னைக்கு என்னன்னு தெரில, 200 ஆர்டர் வந்திருக்கு ஃப்ரூட் பொக்கேக்கு, எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் கொடு, நான் வேணா டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மீனா, ஆனால் இன்னும் எந்த இடத்துல டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லவே இல்லைங்க, பேமெண்ட்டும் டெலிவரி பண்ணும்போது தரேன்னு சொல்லிட்டாங்க, நேரத்தையும் இடத்தையும் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி தான் எல்லாரும் புக் பண்ணாங்க. என்ன மீனா சொல்கிற? ஆமாங்க, எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நான் கூட நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க அப்படின்னு மீனா சொன்னோன்னே, முத்து, என்ன மீனா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல, நீ ரொம்ப புத்திசாலி தானே, எல்லாரும் ஒரே மாதிரியா இடத்தையும் நேரத்தையும் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, இவங்களை நம்பி மூட்டை கணக்கில் பழம் வாங்கியாந்து குமிச்சிருக்கிறையே அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா என்னை யாரும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு மீனா வருத்தப்படும் போது முத்து சொல்கிறாங்க, மீனா வருத்தப்படாத, நம்பிக்கையோடு இரு, கண்டிப்பாக இந்த ஆர்டர்லாம் கரெக்டாக புக் ஆகும், அப்படி இல்லாட்டியும் வேறு ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவியாக தான் இருக்கும், மூட்டை மூட்டையாக பழம் வாங்கியாந்து வச்சிருக்கிற, கவலைப்படாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் விஜயா வராங்க. விஜயாவுக்கு சிந்தாமணி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க, உன் மருமக இப்படி வியாபாரம் பண்ணுனா உன்னை வீட்டில் மதிக்கவே மாட்டா அப்படின்னு. அதே கோவத்தில் வர்ற விஜயா, ஏய் என்ன வீட்டுக்குள்ளே எதுக்கு இத்தனை மூட்டையை கொண்டாந்து இறக்கியிருக்க அப்படின்னு விஜயா திட்டுறாங்க. இல்லை அத்தை, ஃப்ரூட் பொக்கேக்கு ஆர்டர் வந்துச்சு, அதனால தான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ மூட்டையை கொண்டாந்து இங்கே வச்சு அசிங்கப்படுத்துறியா என் வீட்டை, ஒழுங்கு மரியாதையை எடுத்துகிட்டு போ, அழுகுன பழம் மாதிரி நாத்தம் அடிக்குது வீடு பூரா, நாளைக்குள்ளே காலி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறாங்க. மீனாவுக்கு ஒரே கவலையாக போயிடுது, எவ்வளோ காசு போட்டு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாம் அழுகிடுச்சா அப்படின்னு. மீனாவும் முத்துவும் ஃபோன் பண்ணின நம்பருக்கெல்லாம் திரும்ப கால் பண்ணி, பொக்கே ரெடியாக இருக்குது கொண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, பர்த்டே ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு, நான் அப்புறமே சொல்கிறேம்மா அப்படின்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. மீனா, நான் சொல்லலை, யாரோ வேணும்னே உன்னை ஏமாத்துறாங்க, பிளான் பண்ணி ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்ல வேலை மீனா பழமெல்லாம் மூட்டையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்கிறாரு. அப்பன்னு பார்த்து மீனாவுக்கு இன்னொரு ஆர்டர் வருது. ஃபோன் பண்ணி, எங்களுக்கு ஒரு ஃப்ரூட் பொக்கே வேணும், எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இடத்தையும் நேரத்தையும் சொல்லுங்க, அதுக்கப்புறமே நான் சொல்கிறேன் அப்படின்னு மீனா வருத்தத்தோடு சொல்கிறாங்க. ஏம்மா, இன்னைக்கு சாயந்தரமே வேணுமா, எங்கள் கட்சி தலைவருக்கு பிறந்த நாள், அவருக்கு தொண்டர்களாகிய எல்லாருமே நல்ல ஒரு பொருளை ஞாபகார்த்தமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால தான் கேட்குறோம், நிறைய பேர் இருக்கிறோம், எங்களுக்கு நிறைய ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் சொல்கிறாங்க, 500 ரூபாயிலும் இருக்குது, 1000 ரூபாயிலும் இருக்குது, ஏம்மா உன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் தலைவனுக்கு கிரீடம் வைக்கணும், பழத்தாலே செஞ்ச கிரீடம் வைக்கணும், பழங்களை வச்சு இன்னைக்கு என் தலைவனுக்கு உட்கார்ற சேரு, தலையில் வைக்கிற கிரீடம், கழுத்தில் போடுற மாலை எல்லாமே செஞ்சு கொடுக்கணுமா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சார், அதுக்கு அமௌண்ட்டு நிறைய ஆகுமே. செய்யலாம் சார்,
நான் செய்வேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மா வீட்டு அட்ரஸ் சொல்லு, நான் இப்போயே வந்து பணம் கொடுத்துட்றேன், எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டு அட்ரஸை தேடி வீட்டுக்கே வந்துடுறாங்க. கிரீடம் எல்லாம் செஞ்சிருவேன் சார், அதுக்கு தனி சார்ஜ் ஆகும், இந்த உட்கார்ற சேரு இதுக்கெல்லாம் அமௌண்ட் அதிகமாகும் சார் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் எவ்வளோ வேணா தர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். என் தலைவன் இந்த பிறந்த நாளை மறக்கவே கூடாதுமா, அப்படி சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துவும் இப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை வாங்கி வச்ச பழங்கள் எல்லாம் வீணாகாமல் அதுக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு 5 லட்சம் ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க மீனா கிட்ட. இதை பார்க்குற விஜயா, மனோஜ், ரோகிணிக்கெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சி. என்ன இது, சாதாரண ஒரு வேலை, அதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க? நான்லாம் ஷோரூமை வச்சுக்கிட்டு நாளெல்லாம் உட்காந்து கிடக்குறேன் அப்படின்னு மனோஜ் புலம்புறான். ஆளுங்க போனதுக்கப்புறம், என்னடா பெரிய வேலை, இந்த சாதாரண வேலைக்கு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு மனோஜ் பேசினோடனே முத்து சொல்றாரு, எதுடா சாதாரணமான வேலை, பழங்களை வீணாக்காம அதை பயன்படுத்துறதுக்கு ஏதுவா மீனா சரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இதை போய் இப்படி பேசுற அப்படின்னு முத்து திட்டிட்டு மீனாவும் முத்துவும் சேர்ந்து தலைவரோட பிறந்த நாளைக்கு ஏற்ற மாதிரி கிரீடம், உட்கார சேரு, கையில் கொடுக்குற பூச்செண்டுக்கு பதிலாக பழச்செண்டு இதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வராங்க. சேரை வண்டியிலேருந்து இறக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, இந்த பிறந்த நாள் தலைவருக்கு அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு வாழ்த்துறாங்க. இதை பார்க்குற தலைவர், ஏய் எப்படிரா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக இருக்குதே, இது மாதிரிலாம் செய்யக்கூட முடியுமா, பூக்களை கொண்டு வந்து கம் தடவி ஒட்டுவாங்க, சரி பழங்களை வச்சேவா, பழத்தை வச்சு கிரீடமா, என்னால் இதை நம்பவே முடியல, இம்புட்டு அழகாக செஞ்சுருக்கீங்க, யார் அது செஞ்சது அப்படின்னு தலைவர் கூப்பிட்டு மீனாவை முத்துவையும் பாராட்டுறாங்க. மா இனிமே நடக்கிற ஒவ்வொரு கட்சி மீட்டிங்லையும் உனக்கு தான்மா நான் ஆர்டர் கொடுப்பேன், இந்த ஃப்ரூட்ஸை வச்சு புதுமையாக நீ ஒன்று செஞ்சுருக்க பாரு, நல்லா இருக்குதுமா, அதோட என் கட்சி பேரை இந்த பழத்தை வச்சே எழுதி கொடுத்துருக்கா பாரு, அப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு. அட்வான்ஸ் தொகை இப்போவே தரேம்மா, எத்தனை லட்சம்னு சொல்லு, ஒவ்வொரு கட்சி மீட்டிங்க்கும் இதே மாதிரி அலங்காரம் பண்ணி கொடுமா, தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், ஒவ்வொருத்தன் வீட்லேயும் ஒருவேளை சாப்பாடு இந்த பழங்கள் போகணுமா, அதுக்கேற்ற மாதிரி செய்யுமா அப்படின்னு எத்தனை லட்சம்னு எழுதாமல் செக்கில் கையெழுத்து போட்டு மீனாக்கு கொடுக்குறாங்க. மீனாக்கு பெரிய அமௌண்ட்டில் ஆர்டர் கிடைக்குது. மீனா இப்போ தான் சந்தோஷமாக பெருமூச்சு விட்டுட்டு வந்து வீட்டில் உட்கார்றாங்க. அண்ணாமலை கேட்குறாரு, என்னம்மா பழத்தெல்லாம் வாங்கி வந்து வீட்டில் குமிச்சிட்டோன்னு கவலைப்பட்டியே, அதெல்லாம் சரியாக பயன்பட்டுருச்சு பார்த்தியா, யாரும் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு ஓஞ்சு போய் வீட்டில் உட்காந்துராதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, ஆமாம்மாம்மா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, மூட்டையில் இருந்த ஒரு பழம் கூட கெட்டு போகலை, எந்த பழமும் நாத்தம் அடிக்கலை, என்னைய யாரோ ஏமாத்தலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கூட அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, சிந்தாமணி தான் அவங்க ஆளுங்களெல்லாம் வச்சு எனக்கு ஃப்ரூட் பொக்கே வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க, 200 ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்கள நம்பி தான் பழத்தை வாங்கினேன், அவங்க ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏமாற்றணும்னு நினச்சி செஞ்சவங்க நான் என்னமோ கஷ்டப்பட்டுருவேன்னு நினச்சாங்க, எனக்கு அதுக்கு பதிலாக கடவுள் வேறு ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, பழங்கள் எல்லாமே பயன்பட்டுச்சு, அதையும் தாண்டி பெரிய ஒரு ஆர்டரும் கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனா சந்தோஷப்படுறாங்க. விஜயா முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆகுது. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.